ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். உங்களோட பட்ஜெட் 20,000 ரூபாய் கம்மியாக இருக்க ஒரு பெஸ்ட் மொபைலை ஆல்ரவுண்டர் மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரியல்மியோட 9 ப்ரோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மொபைல் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. 8 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்க. சில குறைகளுமே இந்த மொபைலில் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த குறையாக இருக்கனாலே இந்த ஃபோனை நான் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் 20,000க்குள்ள ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வீடியோ ஒரு 5000 லைக் ரீச் பண்ணுது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். யூடியூப் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் எப்பயும் போல எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. டாப்ல 5G அண்ட் 9 ப்ரோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ரியல்மி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் பாட்டம்ல இதில் என்ன கலர் வேரியன்ட் அண்ட் சார் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்ல இந்த பாக்ஸ்ல என்னலாம் வருது அண்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்கு அண்ட் யூசர் மேனுவல் இருக்கு. டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை ஆன் பண்ணிடலாம். அண்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேஸோட போட்டு பார்க்கலாம். ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா செம்ம டைட்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் கேஸ் வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. இது முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம். அது மாதிரி வேணாம் ப்ரோ, எப்பயுமே நீங்கள் பிரித்து சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள், அதுதான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எப்பயும் போலயே டிசைன் டிஸ்பிளே அந்த மாதிரி வந்து பிரிச்சே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது பேக் சைட் பார்த்தீங்கன்னா செமையாக க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேட் ஃபினிஷில் இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. லைட்ஸை நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு கிளாஸ் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல் தான். லைட்டாக வந்து அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மென்ச்சர்ஸ்லாம் பட தான் செய்யுது. கொஞ்ச நேரம் நம்ம கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே மேலே வந்துட்டு ஃபுல்லாக மேகமூட்டம் மூணு மாதிரியான ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் வந்து இருக்கு. பார்க்க கிளாஸி அப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது சன்ரைஸ் ப்ளூ அப்படின்ற கலர் தான் இருக்கு. பார்க்கறதுக்கு லைட்டாக ஒயிட்டிஷ் ப்ளூவாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு அரோரா கிரீன் அப்படின்ற கலரும் மிட் நைட் பிளாக் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் டாப் சைடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் சிங்கிள் கன்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கனால சொல்றேன். ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் கொடுக்குது. பட் டிசைனுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கும். டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்ல ஹைன்னு கொடுத்து 120 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுவே ஆட்டோ செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பேட்டரி லைஃப் நல்லாவே நிற்கும். உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸான ஒரு ஃபீலுமே வந்து கொடுக்கும். அண்ட் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 600 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி நல்லாவே மேனேஜ் பண்ணுது. டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் குறையா இல்லை. ஸோ ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வீடியோஸ் பார்க்கறதுக்கு சரி நார்மலா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. சேச்சுரேஷன் லெவல் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. எல்சிடியில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. அதுவே ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி டிவைஸ்ல வந்துட்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் அந்த அப்கிரேட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த டிவைஸ் நல்ல பெட்டரான ஃபீல் கொடுத்துருக்கும். பட் எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரே டைம்ல 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டும் போட்டுக்க முடியும். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. பட் 5Gக்காக டார்கெட்டடா வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 பேண்ட் சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்காது அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால 5G டார்கெட்டடா வாங்காதீங்க. மற்ற ஃபீச்சர் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தால் இந்த டிவைஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் ஏற்கனவே சொல்றது தான். மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்போட கொடுக்குறாங்க. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கர்ல இருந்து வர்றது நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. சின்ன ஒரு சாம்பிளுமே கேட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத.
அந்த டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதை பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்மே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் யூஏ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் தான் Realme UI 3.0 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. லாஸ்ட்டாக பிப்ரவரி மாதத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரைக்குமே இதில் வந்திருக்கு. இதில் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அப்ளிகேஷன்ஸ் தேவையில்லாத வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ரிமூவுமே பண்ணிக்க முடியாது, பிரச்சனை இல்லை. பட் கொடுக்கும்போதே கொடுக்காம இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக டார்க் மோட் செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பியூரான டார்க்காக வேணுமா இல்லை லைட் கிரேஷாக வர மாதிரி வேணுமான்னு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த OS வந்து ஆண்ட்ராய்ட் 12 மேலே பில்ட் பண்ணியிருக்கனால அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து இந்த பர்சனலைசேஷனில் போனீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணுன்ற கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஃபீச்சருமே வந்து இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களோட Realme லேபுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலுமே டியூவல் மோட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டீரியோ எஃபெக்ட்டில் கேட்கணும் அப்படின்னா அவங்க 3.5 ஆடியோ ஜாக்கில் டேரெக்டாக மாட்டுற இயர்ஃபோன் வச்சிருந்தா அதை மாட்டி வந்து காதில் மாட்டியும் கேட்டுக்கலாம். இன்னொரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் மாட்டி கேட்டுக்கலாம். ஸோ ஒரே டைமில் 2 டிவைஸ்லையுமே கேட்குற மாதிரி வந்து ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பட் இது வந்து ஹைலைட்டான விஷயமா இருந்தாலும் கூட லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண 8 Proல பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 நாளைக்கு மேலே வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இந்த மொபைலோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.79 கொடுத்துருக்காங்க. குறிப்பாக Realme ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நல்லா வந்து சேச்சுரேஷன் பூஸ்ட் ஆகி வரணும் அப்படின்னா மேலே அந்த ஏஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் டைனமிக் ரேஞ்செலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஃபீலே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் அதை தாண்டி ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி இருக்குது. மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அடுத்து ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கேமரா 3வது கேமரா கொடுத்துருக்கோன்னு காட்டுறதுக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல் 30 fps தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 60 fpsல எடுக்க முடியாதுன்னா 1080 பிக்சல் எடுக்க முடியாது. ஆனால் 720pல 60 fpsல எடுக்கலாம் அப்படின்றாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யாருமே 720pலாம் வந்து வீடியோஸ் எடுக்கிறது இல்லை, குவாலிட்டி இருக்காதுன்ட்டு. பட் அதில் எதுக்கு 60 fps தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராசஸர். ஒரு ஃபோன் கண்டிப்பாக வாங்குறீங்க அப்படின்னா லேக் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மோஸ்ட்லி டிவைஸில் இந்த ப்ராசஸர் வந்து பார்க்க முடியுது. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 695 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். கேம் பிளே பண்ணாலும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, எந்த இடத்துலையுமே வந்துட்டு லேக் இருக்கிற ஃபீல் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்னது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 700 சீரீஸில் வரக்கூடிய ப்ராசஸருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால் ப்ராசஸர் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்க வேணாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேணாம். ரியலாகவே நல்ல ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அன்பாக்சிங் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ரைஸ் அண்ட் இந்த டிவைஸ் வாங்கலாமா, இதுக்கு ஆல்டர்னேட் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ராசஸர் ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் பேட்டரி லைஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்தது நல்ல ஹைலைட்டாக இருக்குது. ஓவராலாக கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கூட பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு ஆவரேஜான டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது LCD டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே குறை அப்படின்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம், அது இல்லாமல் இருக்கிறது ஒரு குறையாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுக்காம சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 5G மொபைல்னு சொல்லி மொபைலை சேல் பண்ணுறாங்க. வெறும் 5 பேண்ட் சப்போர்ட்டோட தான் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு 13 பேண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஆனால் அது இல்லாமல் ஒரு 15 இந்த மாதிரி வந்து ப்ளோட் வெர்ஷன் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இல்லாமல் இருந்தால் இன்னும் ஃபோன் கிளியராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் இதை தாண்டி பார்க்கும்போது ப்ரைஸ், இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 21,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜில் இந்த எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி நல்லா இருக்குன்னு சிலர் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு AMOLED டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெட்மியோட Note 11 Pro பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ரெட்மிலையும் வந்து அந்த அளவுக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் OSலாம் பிடிக்கல அப்படின்னு தோன்றவங்களுக்கு மோட்டோவில் ஒரு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட G71 மொபைல் கூட இருக்குது. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் 120Kல வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்றதும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.